ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, நமது மூலாதாரத்தில் உறங்கும் குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்யும் ஆற்றல் விநாயகர் வழிபாட்டுக்கு உண்டு. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வரும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 13/6/2026 கிழமை, சனிக்கிழமை. தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் வைகாசி 30வது நாள். இன்றைய விசேஷம் கிருத்திகை விரதம், மாத சிவராத்திரி, திருப்பரங்குன்றம் முருகன் தங்க மயில் வாகனத்தில் புறப்பாடு, சிதம்பரம் ஆவுடையார் கோவில் தலங்களில் திருவிழா தொடக்கம், திதித்துவம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, திதி திரியோதசி மதியம் 2:12 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் கார்த்திகை, நள்ளிரவு 12:15 வரை. யோகம் அமிர்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சித்திரை, சுவாதி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி துலாம் ராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அந்த பகுதியிலே இன்றைய தலைப்பு என்னவென்றால், நாடாளும் யோகம் தரும் தர்ம கர்மாதிபதிகள். ஒருவர் மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், பரம்பரையாக அரசியலிலே பலம் பெற்றிருக்கலாம், அவரே அரசியல் வாரிசாகலாம், ஆளக்கூடிய தகுதியை பெறலாம், பெரிய அரசாங்கத்தை கட்டியாலும் வலிமையும் திறமையும் பொறுப்பும் அவருக்கு ஏற்படலாம். அப்படிப்பட்டவர்கள் முழு தகுதியை தெரிந்து கொள்ள அவர்கள் ஜாதக லக்னத்திலிருந்து 10வது வீட்டை கவனிக்க வேண்டும். லக்னத்துக்கு 10ஆம் வீடு என்பது தொழில்ஸ்தானம் எனப்படும். லக்னத்துக்கு 9வது வீடு என்றது தர்மஸ்தானம் என்று அழைக்கப்படும். இவ்விரு ஸ்தானாதிபதிகளும் நல்ல இடத்தில் கூடியிருந்தால்
மகர யோகம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஒருவருடைய அரசியல் தலைமை பொறுப்பில் இருந்து குடும்பத்தில் பிறந்தாலும் நாட்டை ஆளும் வாய்ப்பை கிடைக்க வேண்டும் என்றால் 10ஆம் வீடும் அந்த வீட்டின் அதிபதியும் அந்த வீட்டை பார்க்கும் கிரகங்களும் அந்த வீட்டில் இருக்கும் கிரகங்களும் பலம் பெற வேண்டும். லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். பாக்கியாதிபதி உச்சம் பெற்று பலம் பெற்று இருக்க வேண்டும். இப்படி 10ஆம் வீடும் 9வது வீடும் பலம் பெற்று இருந்தார் அந்த ஜாதகர் புகழோடு பொருளோடு ஆள் படை பலத்தோடு அரசுக்கு நிகராய் வாழ்வார். அரசியலே பார்க்கக்கூடிய கிரகம் நல்ல முறையிலே அமைந்து விட்டால் 35 வயதுக்கு மேல் அவர் வாழ்நாள் முழுவதும் சிறந்து விளங்குவார். இந்த உலகத்தில் பிறந்தவர் வாழ்ந்தாக வேண்டும். வாழ்க்கைக்கு வசதிகள் வேண்டும். வசதியை பெறுவதற்கு பொருளாதார உயர்வு வேண்டும். பொருளாதாரத்தை அதிகப்படுத்த நாம் ஒரு தொழில் செய்தாக வேண்டும். அந்த தொழிலை பற்றி தெரிந்து கொள்ள 10ஆம் வீடு துணை செய்கிறது. அதை கொண்டே நாம் எந்த விதமான தொழிலை செய்து முன்னேற முடியும் என்பதையும் வாழ்க்கையில் எத்தகைய தன்மை அந்தஸ்தை அடைய முடியும் என்பதை உணர முடியும். 10ஆம் இடத்தை கொண்டு ஒருவர் வாழ்நாளில் செய்யக்கூடிய நல்ல காரியம் கெட்ட காரியம் போன்றவற்றை அறியலாம். ஒருவருக்கு மரியாதைக்குரியவராய் இருப்பாரா அல்லது கடன் வாங்கல் கொடுத்தல் போன்றவை 10ஆம் அதிபதியை கொண்டுதான் காணலாம். அதுபோல ஒருவருக்கு இடது மார்பகம் இடது துளை முதுகெலும்பு இவற்றில் நோய் வந்தார் 10ஆம் இடத்தை கொண்டு அதன் தன்மையை அறியலாம். தொடர்ச்சியாக சித்த வைத்தியம் மேற்கொள்ளலாம். சமுதாயத்தில் பாராட்டு புகழ் அரசாலும் கௌரவம் கிடைக்க செய்யும் 10ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் தொடர்ந்து பலன் தர இந்த எளிய பரிகாரத்தை செய்யலாம். அருகில் உள்ள வாராகி அம்மன் ஆலயம் சென்று தொழில் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் வலுவாக அமைய வேண்டும் என்று வாராகி அம்மனை வேண்டி அம்மனுக்கு தேங்காய் எண்ணெய் கொண்டு விளக்கேற்றி வர வேண்டும். பலன் ரெட்டிப்பாக அனுபவ பரிகாரம் தேவைப்படுகிறது. இது அனுபவ பரிகாரம். நாளைய தினம் இழந்த பதவியை மீண்டும் பெற எளிய வழி என்ன, அதனுடைய அமைப்பு என்ன, அதனுடைய பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே நாம் 11ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், இளைய மனைவி ஸ்தானம் என்பதை தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியை காண இருக்கின்றோம். 9இல் 11ஆம் அதிபர் 8வது இடத்திலே 11ஆம் அதிபர் நின்றால் நண்பர்களால் பிரச்சனை உண்டா. 9ஆம் இடத்திலே 11ஆம் அதிபர் நின்றால் பலவிதமான பாக்கியங்கள் ஜாதகர் நண்பர்களால் அடைவார். 10ஆம் அதிபர் 11இன் அதிபரோடு நின்றால் நண்பர்களால் ஜாதகர் தொழில் ஆதாயம் உண்டா. 11க்கு உரியவர் 11இல் இருந்தால் நண்பர்களால் உயர்ந்த நிலையில் இருப்பார். அவர்களால் லாபம் உண்டார். 12இல் 11ஆம் அதிபர் நிற்க ஜாதகருக்கு நண்பர்களால் விரையும் ஏற்படும். இவருக்கு நண்பர்கள் குறைவு, எவ்வித பலனும் இல்லை. 11இல் சந்திரன் புதன் சுக்கிரன் குரு நிற்க நண்பர்கள் நன்றாக இருப்பார்கள். 11இல் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது நண்பர்களுக்கு தீமையான பலனே நடக்கும். ஜாதகருடன் அவ்வளவு தொடர்பு வைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார். 11இல் சூரியன் இருந்தால் பலம் பெற்றிருந்தால் இவர்கள் துணிச்சல் மிக்கவராய் இருப்பார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். அறிவாளி, எந்த பிரச்சனையும் அழகாக தீர்த்து வைப்பார்கள். வாதம் செய்வதில் வல்லவர்கள், நிர்வாகத்தில் புலி. துலா லக்னத்தில் பிறந்த 11இல் சூரியன் நிற்க மட்டுமே இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும். மற்ற லக்னக்காரர்களுக்கு நன்மை. 11இல் சூரியன் நிற்க ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் நீங்கும். சந்திரன் பலம் பெற்றால் நண்பர்களுடைய ஆதரவு உண்டு. திருமண மண்டபம், சினிமா தியேட்டர் போன்றவற்றை சொந்தமாய் இவர்கள் கட்டுவார்கள். தாயின் சொத்து கிடைக்கும். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. சொந்தமாய் தொழில் செய்து பெரும் பொருளை சேர்ப்பார்கள். மற்றவர்களுக்கு உதவுவதில் வல்லவர். அனைத்து சந்தோஷங்களையும் வசதிகளையும் பெற்று வாழ்வார். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகிரிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினத்தின் தலைப்பு என்னவென்றால், செவ்வாய் நட்சத்திர பெயர்ச்சியால் ஜூன் 16 முதல் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி கிட்டும். வேத ஜோதிடத்திலே கிரகங்களின் தளபதியாய் கருதப்படுபவர் செவ்வாய். இந்த செவ்வாய் தைரியம், வீரியம், வீரம், வலிமை, துணிச்சல் ஆகியவற்றின் காரணி ஆவார். இந்த செவ்வாய் 45 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார். அது மட்டுமின்றி அவ்வப்பொழுது நட்சத்திரத்தையும் மாற்றுவார்.
இந்த செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய அதிபதி. தற்பொழுது செவ்வாய் தனது சொந்த ராசியான மேஷ ராசியிலே பயணித்து வருகிறார். இந்த நிலையில் ஜூன் 16ஆம் தேதி செவ்வாய் ரிஷப ராசிக்குள் நுழைய உள்ளார். அதோடு கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணிக்க இருக்கின்றார். ஜோதிடத்தில் செவ்வாய் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் இந்த சேர்க்கை மிகவும் செல்வாக்கு மிக்கதாக கருதப்படுகிறது. ஏனெனில் கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன். ஜோதிடத்தில் சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் ஆவார்கள். எனவே சூரியனின் நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்வதால் அதனுடைய தாக்கம் 12 ராசிக்காரர் வாழ்க்கையில் கூடுதல் தாக்கத்தை ஏற்படும். குறிப்பாக 4 ராசிக்காரர்கள் செவ்வாயின் நட்சத்திர பயிற்சியால் நல்ல நிதி ஆதாயங்களையும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை ஒவ்வொரு வேலையிலும் வெற்றிகளை காண உள்ளனர். இப்பொழுது செவ்வாயின் நட்சத்திர பயிற்சியால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காணலாம். மேஷம். செவ்வாய் நட்சத்திர பெயர்த்தால் மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல நிதி நன்மைகள் கிடைக்க இருக்கிறது. நீண்ட காலமாய் சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்த நல்ல லாபம் கிடைக்கும். பணியிடத்தில் தலைமை திறன் நன்றாக பாராட்டப்படும். சிலருக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். உங்களின் பேச்சு இந்த காலகட்டத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் பல முக்கிய வேலைகள் திறம்பட செய்து முடிப்பீர்கள். முக்கியமாக இந்த காலத்தில் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றியை காண்பீர்கள். சிம்மம். செவ்வாயின் நட்சத்திர பெயர்த்தால் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் அதிர்ஷ்டமாய் இருக்கும். ஒவ்வொரு வேலையிலும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். நீண்ட காலமாய் தடைப்பட்டு வந்த வேலைகள் வெற்றிகரமாய் நடந்து முடிந்து சமுதாயத்தில் பணியிடத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுக்கு உறவு மேம்படும். தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள். வணிகர்களுக்கு இந்த காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். அடுத்தது விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நட்சத்திர பெயர்த்தால் விருச்சிக ராசிக்கார வாழ்வில் நேர்மறையான பலன்களை பெறுவார்கள். தன்னம்பிக்கை இரட்டிப்பாகவும். இப்பேற்பட்ட கடினமான வேலை வெற்றிகரமாய் செய்து முடிப்பார்கள். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். புதிய வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் இருந்தால் இந்த காலத்தில் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தனுசு. செவ்வாயின் நட்சத்திர பெயர்த்தால் தனுசு ராசிக்காரர்கள் ஒவ்வொரு வேலையும் நல்ல வெற்றியை பெறுவார்கள். பணியிடத்தில் மற்றும் தொழில் எதிரிகளை அசால்ட்டாக வீழ்த்தி வெற்றியை காண்பார்கள். நீதிமன்ற வழக்கு தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாய் வரும். கடின உழைப்புக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். நாள்பட்ட நோய்கள் நீங்கி உடல் நலம் மேம்படும். மொத்தத்தில் இந்த காலம் பொற்காலமாகவே இருக்கும். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மாணவர்கள் கல்வியிலே முன்னேற்றம் அடைய முழு முயற்சியுடன் படிப்பீர்கள். சக மாணவர்கள் மத்தியிலே மதிப்பு உயரும். எதிலும் தாமதமாக போக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய முழு முயற்சியுடன் படிப்பீர்கள். சக மாணவர் மத்தியில் மதிப்பு உயரும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் தாமதமான போக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ பக்தி கூடும். அதனால் காரியங்கள் பலவிதமான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிர்பார்த்த பண வரத்து இருக்கும். மன மகிழ்ச்சி ஏற்படும். தேவையான உதவிகள் கிடைக்கும். பண வரத்து அதிகரிக்கும். வீண் அலைச்சலால் உண்டாகும் உழைப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பண வரத்து இருக்கும். மன மகிழ்ச்சி ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த தேவையான உதவிகள் கிடைக்கும். பண வரத்து அதிகரிக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த வீண் அலைச்சல் உண்டாகும். உழைப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கவனம் தேவை. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பயணங்களால் வீண் செலவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கும். வாடிக்கையாளரை திருப்திப்படுத்த கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று பயணங்களால் வீண் செலவு உண்டாகும். கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உத்தியோகத்தில் இருப்ப மிகவும் கவனமாய் பணிகளை மேற்கொள்வது நல்லது. மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது, நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று உத்தியோகத்தில் இருப்ப மிகவும் கவனமாய் பணிகளை மேற்கொள்வது நல்லது. பூசம் நட்சத்திரத்தின் மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்துவது நன்மையை தரும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்று சமூகத்தினருடைய உதவி கிடைக்கும். அதிர்ஷ்டமான நாள்.
சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் அமைதி குறையலாம். நிதானமாய் பேசி பழகுவது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பிள்ளைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியம். அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 7. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று குடும்பத்தில் அமைதி குறையலாம். நிதானமாய் பேசி பழகுவது நல்லது. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவி ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியம். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் கவனம் தேவை. மாணவர் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதற்கும். வீண் அலைச்சல், தடை, தாமதம் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் கவனம் தேவை. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த மாணவர் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த வீண் அலைச்சல், தடை, தாமதம் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. துலாம் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் போது முழு கவனத்துடன் செலுத்த வேண்டும். துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. குலதெய்வத்தை வணங்கும் பொழுது சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பணவரத்து அதிகரிக்கும். புத்தி சாதுரியம் கூடும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்து முன்னேற்றமான நிலை காணப்படும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று பணவரத்து அதிகரிக்கும். புத்தி சாதுரியம் கூடும். அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்து முன்னேற்றமான நிலை காணப்படும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உயர் அதிகாரிகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருப்பதால் பொறுப்பாக நிதானமாக பொறுமையாக பேசி காரியங்களை நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையான பேச்சால் வெற்றி பெறுவார். வாகன யோகம் உண்டாகும். குடும்பத்தில் சந்தோஷ நிலை சூழ்நிலை காணப்படும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 7. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்ப திறமையின் பேச்சின் காரணம் வெற்றி பெறுவார். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன யோகம் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும். உறவு பலப்படும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க பெறுவீர்கள். அவர்கள் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும். வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும். திருவானம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவு பலப்படும். பிள்ளைகள் மூலம் பெருமையை கிடைக்க பெறுவீர்கள். அவர்கள் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று புத்தி சாதுரியம் அதிகம். எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம். பிரச்சனைகள் குறையும். மாணவருக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். ஆர்வத்துடன் பாடங்களை படிப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, இளஞ்சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம். பிரச்சனைகள் குறையும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். ஆர்வத்துடன் பாடங்களை படிப்பீர்கள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எதிலும் கூடுதல் கவனம் தேவை. வீண் அலைச்சல், காரிய தடை, தாமதம் உண்டாகலாம். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். காரிய அனுகூலம் ஏற்படும். எதையும் கண்டு கலங்காமல் எதிர்த்து நிற்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எதிலும் கூடுதல் கவனம் தேவை. வீண் அலைச்சல், காரிய தடை, தாமதம் உண்டாகலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். காரிய அனுகூலம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த எதையும் கண்டு கலங்காமல் எதிர்த்து நிற்பீர்கள். வெற்றி உங்களுக்கு தாமதமாய் வந்தாலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு வழிகாட்டுதலை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து
நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.